தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். என்னடா பெரியவங்க எல்லாம் பேசுற இந்த சேனல்ல இந்த சின்ன பையன் என்ன பண்றான்னு பாக்குறீங்களா? நான் ஒன்னும் ஏதோ பெரிய கருத்தெல்லாம் சொல்ல வரலங்க. எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக சம்பந்தப்பட்ட கதைகள்ல எனக்கு புரிஞ்ச வகையில உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போற கதை சுவாமி விவேகானந்தர் அவருடைய உரைகள்ல சொன்ன கதை தான். உங்க எல்லாருக்கும் கீதை என்றால் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா வியாத கீதையை பற்றி தெரியுமா? இப்போ அந்த வியாத கீதை எப்படி உருவாச்சுன்னு தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம். ஒரு காட்டுல ஒரு துறவி இருந்தாரு. அவரு யோகம், பக்தி, தவம் இதுலெல்லாம் ரொம்ப கை தேர்ந்தவராக இருந்தாரு. ஒரு நாள் அவர் அப்படி ஒரு தவத்துல இருக்கும் பொழுது அவர் மேல சருகு வந்து விழுந்துருச்சு. இது அவரோட தியானத்தை கலைச்சிருச்சு. அதனால அவருக்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோபம். அந்த சருகை யாரு அவர் மேல போட்டதுன்னு பார்த்தா ஒரு காகமும் கொக்கும் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அதனால அந்த சருகு இவர் மேல வந்து விழுந்திருக்கு. இவர் ஒரு தவ யோகி அல்லவா, அதனால இவர் அந்த காகத்தையும் கொக்கையும் முறைச்சு பார்க்கும் பொழுது இவர் தலையிலிருந்து கிளம்பின தீ பிழம்பு அந்த காகத்தையும் கொக்கையும் சாம்பலாக்கிருச்சு. இது பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட தவ வலிமையை பார்த்து அவரே மெய் மறந்து போயிட்டாரு. அந்த காலத்துலலாம் துறவிகள் வந்து பிக்ஷை எடுத்துதான் உண்பாங்க. அப்படி இவர் பக்கத்துல உள்ள ஊருக்கு பிக்ஷை எடுக்க போயிருந்தாரு. அங்க ஒரு வீட்டிற்கு போய் அம்மா உணவு தாருங்கள் அப்படின்னு இவர் கேட்டாரு. அதுக்கு உள்ள இருந்து ஒரு குரல் வந்தது. நீங்கள் கொஞ்ச நேரம் காத்திருங்கள், நான் உங்களுக்கு உணவு எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு மறுபடியும் கோபம் வந்துருச்சு. நான் எவ்வளவு பெரிய ஒரு துறவி, என்னோட ஆற்றலை தெரியாம இவங்க என்னையே காக்க வைக்கிறாங்களா? அவங்க வரட்டும், நான் யாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு நினைக்கதாங்க செஞ்சாரு. அந்த அம்மா இவர் நினைச்சு முடிச்ச அடுத்த நொடியே உள்ள இருந்து மறுபடியும் அதே குரல் வேற ஒண்ணு சொல்லுது. அந்த குரல் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க உங்களை பத்தியே ரொம்ப பெருமையாலாம் நினைச்சுக்காதீங்க. நான் ஒன்னும் அந்த காகமோ கொக்கோ அல்ல நீங்க என்ன சாம்பல் ஆக்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த துறவிக்கு ஒரே வியப்பு. என்னடா நம்ம நினைச்சதை அவங்க கேட்ட மாதிரியும் அந்த இவங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு காட்டுல நடந்ததை அப்படியே பார்த்த மாதிரியுமே சொல்றாங்களே, இவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு அங்கேயே காத்திருந்தாரு. சிறிது நேரம் கழித்து அந்த அம்மா வந்து இவருக்கு உணவளித்தாங்க. அதற்கப்புறம் அந்த அம்மா சொல்றாங்க, என்னை மன்னிச்சுக்கோங்க, என்னுடைய கணவருக்கு உடல் நிலம் சரியில்லை, அதனால நான் அவருக்கு சில சேவைகள் செய்ய வேண்டியதா இருந்தது. அதை பாதிலேயே விட்டுட்டு வர முடியாதுல்ல, அதனால நான் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு உணவு கொண்டு வரத்துக்கு சற்று தாமதமாயிற்று என்று கூறினாங்க. அதற்கு இந்த துறவி அவங்களுடைய காலில் விழுந்து, அதெல்லாம் விடுங்கம்மா, நான் மனசுல நினைச்சதையும் ஏதோ ஒரு காட்டுல நடந்ததையும் உங்களுக்கு எப்படி அது தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அந்த அம்மா சொல்றாங்க, நான் ஒன்றும் உங்களை போல துறவிலாம் இல்லை, எனக்கு உங்களுடைய யோகம் எல்லாம் தெரியாது, ஆனாலும் நான் என்னுடைய வேலைகளையும் சேவைகளையும் சரியாக என் மனம் முழுவதும் அதில் போட்டு சரியாக செய்து வருகிறேன். அதனால எனக்கு ஞானக்கண் கிடைச்சது. இதை வைத்துதான் நீங்கள் நினைத்ததையும் அந்த காட்டில் நடந்ததையும் என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. என்னை விட உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஞானியை சந்திக்கணும்னா, உங்களுக்கு அரிய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எங்க ஊரில் உள்ள சந்தைக்கு சென்று அங்குள்ள கசாப்பு கடை வியாதனை போய் பாருங்கள். அவர் உங்களுக்கு அரிய விஷயங்கள் எல்லாம் கூறுவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ துறவிக்கு ஒரு பெரிய குழப்பமே வந்துருச்சு. ஒரு பக்கம் ஒரு கசாப்பு கடை வியாதனிடம் இருந்து நம்ம என்ன அரிய விஷயங்கள் கத்துக்க முடியும், அவருக்கு என்ன ஆற்றல் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த அம்மாவுக்கு இவ்வளவு ஆற்றல், இவ்வளவு அறிவு, இவ்வளவு ஞானம் இருக்கும் பொழுது இந்த அம்மாவே என்னை விட ஒரு பெரிய ஞானியை பார்க்க வேண்டும் என்றால் இவரை போய் பாருங்கள் என்று கூறுகிறாங்கன்னா அவரு எவ்வளவு பெரிய ஞானியாக இருக்க வேண்டும். எனவே நம்ம அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சந்தைக்கு போய் அந்த கசாப்பு கடையை பார்த்தது பின்பு அதற்குள்ள செல்கிறாரு.
அப்பொழுது அந்த கசாப்பு கடை வியாதர் இவரை பார்த்துவிட்டு, வாங்க வந்து உட்காருங்க, உங்களை அந்த ஊரில் உள்ள அம்மா தானே அமுச்சாங்க, நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, நான் என்னுடைய வியாபாரத்தை முடிச்சுட்டு உங்களோட வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு. அவரோட வியாபாரத்தை முடிச்சுட்டு அன்னைக்கு அவர் சம்பாதிச்ச பணத்தையும் எடுத்துக்கிட்டு, வாங்க நம்ம வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு இந்த துறவியையும் அழைச்சிக்கிட்டு போறாரு. அந்த வீட்டுக்கு சென்ற பின்பு இந்த துறவிய அந்த வியாதன் உட்கார வச்சுட்டு அவர் உள்ள போய் அவருடைய அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் உணவூட்டி விட்டு குளிப்பாட்டி விட்டு அவர்கள் மனம் மகிழும் வரை சேவைகள் எல்லாம் செஞ்சு விட்டு இந்த துறவியை பார்க்க வந்தாரு. அப்போ அந்த துறவியை பார்த்து அவர் கேட்டாரு, நீங்கள் எதற்காக என்னை பார்க்க வந்தீர்கள்னு. அதற்கு அந்த துறவி சொல்றாரு, எனக்கு ஆன்மாவை பற்றியும் கடவுளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு இந்த வியாதன் ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தையே கொடுத்தாரு. இதுதான் வியாத கீதைன்னு மகாபாரதத்திலேயே இருக்கு. இதை பார்த்து வியந்து போன துறவி கேட்டாரு, நீங்கள் இவ்வளவு பெரிய ஒரு ஞானி, இவ்வளவு ஆற்றல் உடையவர் ஆக இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் பலரும் செய்ய தயங்கும் ஒரு கசாப்பு கடை வேலையை எப்படி செய்து கொண்டு வருகிறீர்கள்? நீங்கள் நினைத்தால் இன்னும் ஒரு நல்ல வேலைக்கு செல்லலாமே, இன்னும் ஏன் நீங்க இந்த வேலையே பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த வியாதன் சொல்கிறார், நான் இந்த ரூபத்தில் நான் பிறந்த சூழ்நிலை அப்படி, நான் பிறக்கும் குடும்ப தொழிலே இந்த கசாப்பு கடை வேலைதான். இதை நான் எந்த விருப்பு வெறுப்பும் இன்றி சரியாக ஒரு கடமையாக எடுத்து செய்து கொண்டு வருகிறேன். இப்பொழுது நான் இந்த நிலையில் இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு ஆற்றல் ஞானம் இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னா அதற்கு நான் இப்பொழுது இந்த வேலைகள் எல்லாம் கடமையாக பார்த்து எந்த விருப்பு வெறுப்பும் இன்றி செய்து வருவதுதான் காரணம். இந்த கதை மூலம் நமக்கு என்ன தெரிகிறது என்றால், நாம் எந்த வேலையோ கடமையாக பார்த்து அதை எந்த விருப்பும் வெறுப்பும் இன்றி செய்தாலே நம்மால் நல்ல ஞானத்தை பெற முடியும். இதை போலவே இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் நான் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.